விவாத மேடை. வெறும் 1500 வினாடிகள் தான் இவர்களுடைய போட்டிக்கு இருக்கின்ற காலம். எனவே ஒவ்வொரு வினாடியும் நமக்கான சந்தர்ப்பம் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஓய்வெடுக்க இனி உங்களுக்கு ஒரு நொடியும் நேரமில்லை. இது போட்டிக்கான நேரம். அறிவை விதையாக்கி வார்த்தைகளை வளமாக்கி விமர்சன ரீதியில் மாணவர்களை சிந்திக்க தூண்டும் வானொலி நிகழ்ச்சி. இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்துடன் இணைந்து அனுராதபுரம் மாவட்ட தமிழ் மொழி மூல பாடசாலைகளுக்கு இடையில் நடாத்தும் த டிபேட் விவாத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். இந்நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிறுவனத்தார். 2 தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ARM டிராவல்ஸ். ARM டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள். இலக்கம் 114 மார்க்கெட் சைட் அனுராதபுரம். அனுராதபுரம் திறப்பணி நகரில் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது ARM ரிசப்ஷன் ஹால். போதிய வாகன தரிப்பிடம், டிரெஸ்ஸிங் ரூம், ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சி அளிக்கும் ARM ரிசப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள், கலை கலாசார நிகழ்வுகள், பர்த்டே பார்ட்டிஸ், கூட்டங்கள், மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ARM ரிசப்ஷன் ஹால். அனைத்து விதமான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ARM லீ ஸ்மார்ட். பிரதான வீதி அனுராதபுரம். தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ARM கோல்ட் ஹவுஸ், பேங்க் டவுன் அனுராதபுரம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவருக்கும் தேவையான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் நியூ ஷூ கிங்டம், மார்க்கெட் சைட் அனுராதபுரம். இனி இந்த நிகழ்ச்சியில் விதிமுறைகள் பற்றி உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். ஒவ்வொரு அணிக்கும் ஒட்டுமொத்தமாக 8 நிமிடங்கள் வழங்கப்படும். தலைவர் உட்பட அணியின் 3 போட்டியாளர்களும் முதல் சுற்றிலே 6 நிமிடங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். 2வது சுற்றிலே உங்களுடைய தலைவருக்கு மேலதிகமாக அந்த தொகுப்புக்கு 2 நிமிடங்கள் வழங்கப்படும். எனவே மொத்தமாக 8 நிமிடங்கள் ஒரு அணிக்கு வழங்கப்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதேபோல தனிநபரையோ குழுவையோ தாக்கி பேசக்கூடாது. ஒவ்வொரு அணியும் தலைப்புக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் அந்த விவாதத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பார்த்து வாசிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதேபோல தொனிப்பொருள், பேச்சு வாண்மை, சமயோசிதம், குழு ஒருமைப்பாடு, நேர முகாமைத்துவம், இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு உங்கள் விவாதத்தை முன்னெடுத்து செல்லுங்கள். நடுவர்கள் அங்கே காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்ப்பே இறுதியானது, உறுதியானது என்பதை நாங்கள் இங்கே தெரிவித்து இப்பொழுது உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்ல இருக்கின்றோம். எனது வலப்புறமாக இருக்கின்ற அணியினர் அனுராதபுரம் முக்கிரியாவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். அணி தலைவியாக அகிலா இருக்கின்றார். எனவே இந்த என்னுடைய இடப்பக்கமாக இருக்கின்ற அணியினர் கெக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர். இங்கு அணியின் தலைவியாக சஃப்ரா பேகம் இருக்கின்றார். சரி, இப்பொழுது இன்றைய இந்த விவாதத்தின் தலைப்பு இதுதான். போதைப்பொருள் அதிகரிப்பதற்கு காரணம் சமூக சூழலா அல்லது குடும்ப சூழலா என்பதுதான். அந்த வகையிலே எங்களுடைய கெக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியினர் வாதிடும் தலைப்பு சமூகம்தான் அதற்கு காரணம். இவர்கள் குடும்ப சூழல் என்று விவாதிக்க வருகின்றார்கள். எனவே நாங்கள் போட்டிக்கு உங்களை அழைத்து செல்கின்றோம். முதலாவது சந்தர்ப்பம் கெக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவி சர்ஃபா பேகம். உங்களுக்கு எங்கள் அணியினருக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது போதைப் பொருள் பாவனை அதிகரிப்பது சமூக சூழலினாலே. இது எவ்வாறு அதிகரிக்கிறது? இந்த சமூக சூழலினால் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் ஒருபோதும் தங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வா உட்காரு, இந்த போதைப் பொருளை சாப்பிடு என்று ஒரு நாளும் கூறுவது கிடையாது. மாறாக அவன் சமூகத்தில் நுழையும் பொழுதே அவனுக்கு போதைப் பொருள் பாவனை ஏற்படுகிறது. ஒரு குழந்தை வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாளும் போதைப் பொருள் பயன்படுத்துவது கிடையாது. அதாவது பாடசாலை செல்லும் வரை அந்த மாணவனுக்கு போதைப் பொருள் என்றால் என்னவென்று கூட தெரியாத நிலை காணப்படும். ஆனால் பாடசாலைக்கு சென்றதன் பின்னர், வெளி சமூகத்துக்கு சென்றதன் பின்னர் போதைப் பொருள் மட்டுமே அவனுடைய வாழ்க்கையாக ஆகிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த சமூக சூழல் தானே. மேலும் இன்றைய தலைமுறையினர் தந்தை குடிக்கிறார் என்பதற்காக பிள்ளைகள் குடிப்பது கிடையாது. ஆனால் தன்னுடைய சக தோழர்கள் குடித்தால் நானும் குடிக்க வேண்டும், அப்போதுதான் ஒரு மதிப்பு என்று நினைத்து குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? இந்த சமூக சூழல் தானே. நான் ஒரு செய்தி ஏற்றி வைக்கிறேன். அதாவது மாவனெல்லையில் ஒரு பெண் மாணவி போதைப் பொருள் பயன்படுத்தியது மாத்திரமல்லாமல் தன் சக தோழிகளுக்கும் கொடுத்துள்ளாள். இது காரணம் என்ன? இந்த சமூக சூழல் தானே அவளை அவ்வாறு தூண்டியது. மேலும் இன்றைய சமூகத்தை நோக்கினோமானால் எத்தனையோ குடிகார பெற்றோர்களின் பிள்ளைகள் வைத்தியராகவோ விஞ்ஞானவராகவோ வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிகார ஒருத்தராக மாற்றுவார்கள்? எனவே
எனவே உறுதியும் அறுதியுமாக அடித்த மணிக்கு அடிபடிந்து எனது கருத்தை ஆடித்தனமாக நிறைவேற்றி விடைபெறுகிறேன். நன்றி. நமது கெக்ராவ் முஸ்லிம் மகாவித்யாலய விவாத அணியின் தலைவி சர்ஃபா பேகம். இப்பொழுது முக்கிரியாவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியினருக்கு சந்தர்ப்பம். அதன் தலைவி அகிலா இப்பொழுது உங்கள் முன்னிலையில் விவாதிக்க இருக்கின்றார். மணி ஒலித்ததன் பின்னர் விவாதிக்கலாம். அருமையான நடுவர் அவர்களே, தர்க்க கலைகளோடு காத்து கொண்டிருக்கும் என் அணியினரே, எதிரணியினரே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வந்தனம். போதைப்பொருள் பாவனைக்கு குடும்பமே முக்கிய காரணமாகும். அதாவது குடும்பத்தில் உள்ள ஒரு தந்தை எவ்வாறு இருக்கிறார் என்பதை பார்த்துதான் பிள்ளையும் அதே வழியில் செல்கிறது. சகோதரியே, நீர் கூறினீர், ஏன் பிள்ளைகள் பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு போதைப் பொருட்கள் பாவனையை ஊட்டுகிறார்களா என்று கேட்டீர்கள். ஆனால் இல்லை, அவர்கள் ஊட்டவில்லை. ஏனென்றால் அவர்களை பார்த்து, பெற்றோர்களை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கின்றனர். அப்பொழுது அவர்கள் சொல்லாமலே பிள்ளைகள் போதைப்பொருள் பாவனைக்கு ஆளாகின்றனர். உதாரணமாக, தந்தை கடைக்கு சென்று சிகரெட் பீடிகளை வாங்கி கொண்டு வா என்று சொல்லும் பொழுது பிள்ளையும் அதை வாங்கி கொண்டு வந்து தந்தையிடம் கொடுக்கிறார். அப்பொழுது தந்தை அதை குடித்து பார்க்கும் பொழுது அதை பிள்ளையும் குடிக்க உணர்ச்சி வசப்பட்டு அதை குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். வீட்டில் தந்தை வந்து குடித்து கொண்டு வந்து தன் மனைவியுடன் சண்டையிடும் பொழுது மன அழுத்தங்களுக்கு உட்பட்ட மாணவன் அதை அழுத்தத்தின் காரணமாக குடிபாவனைக்கு ஆளாகின்றான். அதனாலும் குடும்பத்தின் சூழ்நிலையே மாணவனை போதைப் பொருள்களுக்கு ஆளாக்குகின்றன. குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் எவ்வாறான நிலையில் உள்ளார்கள் என்பதும் முக்கியமானதாகும். குடும்பத்தில் உள்ள சகோதரர்கள் எவ்வாறான தீய பழக்கங்களை வைத்திருக்கின்றார்களோ அதையே குடும்பத்தில் உள்ள சிறிய பிள்ளைகளும் பாவிக்க தூண்டுகின்றனர். மேலும் கைத்தொழிலாக வீடுகளில் பீடிகள், சிகரெட்டுகள் விற்கும் பாவனைகளில் ஈடுபட்டார் பெற்றோர்கள் செய்வதை பார்த்து பிள்ளைகளும் அதை பழகுகின்றனர். மேலும் வறுமை காரணமாக பிள்ளைகள் போதைப் பொருட்களை விற்பதற்காக தூண்டப்படுகின்றனர். பெற்றோர்கள் வறுமையின் காரணமாக தங்களுக்கு பணமில்லா சந்தர்ப்பத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் மறுக்கின்றனர். அதனால் பிள்ளைகள் தங்களால் முடிந்த வேலையாக போதைப் பொருட்களை விற்க தோன்றுகின்றனர். அதனால் குடும்பமே போதைப் பொருட்களுக்கு அடிப்படை காரணமாகும். இன்றைய சமூகத்தின் ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை தான் இந்த போதைப் பொருள் பாவனை. இதற்கு குடும்ப சூழல் தான் காரணம் என்று வாதிட்ட முக்ரியாவ முஸ்லிம் மகாவித்யாலய அணி தலைவி அகிலா அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்காக இப்பொழுது எதிர் அணி கெக்ராவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இருந்து சபிஹா தனாவுக்கு சந்தர்ப்பம். போதைப் பொருள் பாவனை அதிகரிப்புக்கு காரணம் சமூக சூழலே. ஆம், நிச்சயமாக ஒரு போதைப் பொருள் பாவனை அதிகரிப்புக்கு சமூக சூழலாகத்தான் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால், ஒரு மாணவன் பரீட்சையில் புள்ளி அதிகமாக எடுத்தாலும் சரி, குறைவாக எடுத்தாலும் சரி, அதே வேளை ஒரு நபர் ஒரு நேர்முக பரீட்சை ஒரு தேர்வுக்கு சென்று அங்கு அந்த வேலைக்கு எடுபட்டாலும் சரி எடுபடாவிடும் சரி, அந்த மகிழ்ச்சியிலும் அந்த மனக்கவலையிலும் மதுபான கடைக்கு சென்று மதுபான மருந்து இடமாக ஒரு மதுபான சாலையாக காணப்படுவது சமூக சூழலாகத்தான் காணப்படுகின்றது. மேலும் எதிர்த்தரப்பு எதிரணி குறிப்பிட்டிருந்தார், எல்லா பெற்றோர்களும் கைத்தொழிலாக போதைப் பொருள் பாவனை வைத்திருக்கின்றனர் என்று. எல்லா பெற்றோர்களும் வைத்திருக்கின்றனர். வைத்தியர்களை அப்படியா காணப்படுகின்றது, ஆசிரியர்கள் அப்படியா காணப்படுகின்றனர்? கிடையாது. அதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சமூக சூழலாக காணப்படும் பாடசாலை, காவல்துறை மற்றும் விளையாட்டு மைதானங்கள், உணவகங்கள், பேருந்து, ரயில்வே, இப்படி ஒவ்வொரு நிலையங்களிலும் போதைப் பொருள் பாவனை அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. பாடசாலையை எடுத்துக்கொண்டோமானால் 2025 9ஆம் மாதம் 28ஆம் தேதி கொழும்பு பாடசாலையில் 9 மாணவிகள் கழிப்பறைக்கு சென்று வாயில் ஐசிலை வைத்து அடித்திருக்கின்றார்களே, இது என்ன வீட்டு சூழலில் நடக்கின்றது? இல்லை, கிடையாது. இது சமூக சூழலில் தான் காணப்படுகின்றது. இன்னும் ஒன்றை கூறுவதானால், அதே தினத்திலிருந்து அடுத்த ஆண்டு 9ஆம் மாதம் 30ஆம் தேதி பதுளை மாவட்டத்தில் பிரபல பாடசாலை ஒன்று 5 மாணவர்கள் 3470 மில்லிகிராம் போதை பாவனை பாடசாலையில் விட்டிருக்கிறார்கள். இது சமூக சூழலாகத்தான் காணப்படுகிறது, வீட்டு சூழல் அல்ல. எல்லா பெற்றோர்களும் நினைப்பது தன்னுடைய மகள் நன்றாக வர வேண்டும். ஆகையால் போதைப் பொருள் பாவனை அதிகரிப்புக்கு காரணம் சமூக சூழலை என கூறியவளாய் இறுதியமாய் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.
அது கக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய போட்டியாளர்களில் ஒருவர் சபிஹா தனா. இனி எதிர்த்தரப்புக்கு சந்தர்ப்பம். முக்ரியாவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் அடுத்து வாதிடுவதற்காக வருகின்றார் நசீஹா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் எனது வாதத்தை நேரடியாக துவங்குகின்றேன். குடும்ப போதைப்பொருள் பாவனையே சமூக போதைப்பொருள் பாவனையாக இன்று தோற்றம் பெறுகின்றது. ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் வெற்றிலை போடும் பழக்கத்துக்கு உள்ளானால் அதோடுடன் புகையிலையும் சேர்த்து பாவிக்கின்றனர். இதை தன் பிள்ளைகள் பார்க்கும் போது தானும் போட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இந்த புகையிலை பின்னர் தூளாக மாறி பின்னர் பீடி சிகரெட்டாக மாறி மதுபானமாக மாறி இன்று ஐஸ் குடிக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இது எதனால்? குடும்ப சூழல். சகோதரர்களே, எதிர்த்தரப்பு சகோதரி சற்று முன்னர் கூறினார் சமூக சூழல் என்று. செடியில் மலர்ந்திருப்பது சிவப்பு மற்றும் ரோஜாவாக இருந்தாலும் கருப்பு கண்ணாடி அணிந்து பார்க்கும் போது அது கருப்பாகத்தானே நடுவர் அவர்களே தெரியும். கண்ணை திறந்து பாருங்கள். போதைப் பொருள் பாவனைக்கு அடித்தளமிடுவது குடும்ப சூழல். ஆம் நடுவர் அவர்களே, இது அனைவரும் அறிந்த விடயம். அண்மையில் கல்கத்தாவில் ஒரு வைத்தியர் துஷ்பிரயோகத்துக்குட்பட்டார். இது 6 இளைஞர்களினால் ஏற்பட்டது. ஆம் நடுவர் அவர்களே, இது கவலைக்குரிய விஷயம். அவ்விளைஞர்களின் குடும்ப சூழலை எடுத்து பார்த்தால் பரம்பரையாக போதைப் பொருள் பாவனை. இதுக்கு எது சகோதரர்களே காரணம்? அக்குடும்ப சூழல் தானே. இதை நீங்கள் எவ்வாறு மறுப்பீர்? எதிர்த்தரப்பு சகோதரி சொன்னால் பரீட்சையில் வெற்றி பெறாவிட்டால் மாணவர்கள் போதைப் பொருள் பாவனைக்கு தள்ளப்படுகின்றார்களால் பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கு தன் பிள்ளைக்கு பிறந்ததிலிருந்து தன் வாழ்க்கையின் வழிநடத்த போகும் பாதை வரை ஒவ்வொரு எழுத்தாக வெற்றிக்கான வழியைத்தானே பெற்றோர்கள் தேர்ந்தெடுத்துக் கொடுக்கிறார்கள். இதை எவ்வாறு அவர்கள் பிள்ளை என்று சொல்வார்கள்? இனி நாங்கள் எதிரணிக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். கக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியில் அடுத்த போட்டியாளர் நுஷாவுக்கு சந்தர்ப்பம். சமூகத்தில் போதைப் பொருள் என்பது சாதாரணமாக மலிந்து காணப்படுகின்றது. மேலும் சமூகத்தில் போதைப் பொருள் என்பது பரவுவதற்கு அதிக வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. நடுவர் அவர்களே, தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த கருத்துக்கு இணங்க குடும்பம் எவ்வாறு ஒரு பிள்ளையை எவ்வாறு அந்த குடும்பம் போதைப் பொருளுக்கு அடிமையாக்குகின்றது? அப்படி அல்ல. குடும்பம் என்பது போதைப் பொருளுக்கு அடிமையான பிள்ளையையும் தடுக்கின்றது. உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் போதைப் பொருள் என்பது பணக்காரன் ஆவதற்கான ஒரு குறுக்கு வழியாகத்தான் காணப்படுகின்றது. பல நாடுகளிலிருந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதிகள் செய்யப்படுகின்றது இந்த போதைப் பொருள்கள். இந்த போதைப் பொருள்கள் இறக்குமதி செய்யப்படும் சுங்கவரி திணைக்களம் ஒரு அறிக்கையை கூறியுள்ளது. 60% பொருட்கள் ஒரு வருடத்திற்கு வருகின்றது இந்த போதைப் பொருட்கள் மட்டுமே தான் என்று. மேலும் சமூகத்தில் அதிகளவான மதுபான கடைகள் காணப்படுகின்றது. அனைத்து பெற்றோர்களும் போதைப் பொருளை பரப்ப மாட்டார்கள், பரப்பவும் முடியாது. ஏனெனில் அவர்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த மட்டும்தான் பார்ப்பார்கள். யுனிசெஃப் அறிக்கை கூறுகின்றது, உலகம் முழுவதும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது அவர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து போதைப் பொருட்களை உட்கொண்டிருப்பது தான் என்று. வேரிலே மரத்தை விளைப்பது போல சட்டங்கள் எவ்வளவு கடுமைப்படுத்தப்பட்டிருந்தாலும் சமூகத்தில் இன்றும் போதைப் பொருள் அழிந்து கொண்டுதான் காணப்படுகின்றது. குடும்பங்கள் என்பது புனிதமான சகோதரிகளே, உங்களுக்கு அது தெரியாதா? இவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. இந்த அன்பின் எல்லையாக இருப்பவர்கள் ஒரு நாளும் வழிகேடான விடயங்களில் பிள்ளைகளை செலுத்த மாட்டார்கள் என்று அறுதியும் உறுதியும் இறுதியுமாக சமூகம் தான் மக்களை போதைப் பொருளுக்கு அழைத்து செல்கின்றது என்று எனது கருத்தை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. அதே நுஸ்வா கக்கிராவ முஸ்லிம் மகாவித்யாலய விவாத அணியின் 3வது போட்டியாளர். இனி இவரை எதிர்த்து போட்டியிடும் முக்ரியாவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் போட்டியாளர் NPI நதாவுக்கு சந்தர்ப்பம். இன்று பெற்றோர் தன் வியாபார விகிதங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக பாடசாலைக்கு செல்லும் மாணவர்களிடம் தமக்கு தேவையான ஐஸ் பொருட்கள், போதைப் பொருட்கள் என்பவற்றை எல்லாம் கொடுத்து விற்பனைக்கு உள்ளாக்குகின்றனர். பாடசாலைக்கு மாணவர்களை பெற்றோர்கள் அனுப்பி அங்குள்ள மாணவர்களிடம் இதனை பரப்புகின்றனர். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் எவ்வாறு நடுவர்களே சமூகத்தில் போதைப் பொருள் பரவுகின்றது என்பது குறிப்பிட முடியும்.
அது முக்ரியாவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் 3வது போட்டியாளர் நதா. இனி இந்த முதல் சுற்று நிறைவு பெற்றிருக்கும் நிலையிலே நாங்கள் 2வது சுற்றுக்கு அழைத்து செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் 2வது சுற்றிலே முக்ரியாவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் தலைவிக்கு தொகுப்பு வழங்குவதற்காக சந்தர்ப்பம். சகோதரிகள் கூறினார்கள், மாணவர்கள் பாடசாலையில் வந்து போதைப்பொருள் பாவிக்கின்றார்கள், அதுக்கு சமூக சூழல் தான் காரணம் என்று. அவ்வாறில்லை சகோதரியே, குடும்பத்தில் எவ்வாறு பிள்ளைகள் வளர்க்கிறார்கள் என்பதே முக்கியம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள் தங்களுடைய மாணவர்களின் பிள்ளைகளின் பைகளுக்குள்ளாலேயே அனுப்பி போதைப் பொருட்களை விற்கச் செல்கின்றனர். அதன் காரணமாகத்தான் பிள்ளைகள் விற்கின்றனர். அதன் காரணமாகத்தான் பிள்ளைகள் போதைப்பாளர்களுக்கு ஆளாகின்றனர். சகோதரிகளே, இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வறுமையின் காரணமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் போதைப் பொருட்களுக்கு ஆளாக்குகின்றனர். போதைப் பொருட்கள் மூலம் வருமானம் கிடைக்கிறது, அதனால் நீங்களும் இதையே தொடருங்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் சகோதரிகளே. சமூகம் தான் முக்கிய காரணம் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. சமூகத்தின் அடிப்படை குடும்பம் தான். குடும்பம் சீராக அமையும் போதுதான் சமூகம் சீராகும். சமூகத்தை சீராக்குவது குடும்பத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. அதனால் குடும்பத்தை தான் முதலில் சீராக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரதும் பழக்க வழக்கங்களையே சமூகம் எடுத்துக்கொள்கிறது. சமூகத்தில் உள்ள அனைவரும் குடும்பத்தையே திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து பழகுகின்றனர். அதனால் சமூகத்தில் உள்ள அடிப்படைகளில் ஒன்றான குடும்பமே போதைப் பொருள்களுக்கு அடிப்படை காரணமாகிறது. குடும்பத்தில் நல்லது கெட்டது என பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கடைக்கு செல், அதுக்கு செல், இதுக்கு செல் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கான மன அழுத்தம் கூடுகிறது. ஏனென்றால் எனது தந்தை ஓர் போதைப் பொருட்காரர், அதனால் நான் சமூகத்தில் உள்ள வெட்கப்படுகிறார். அவர் குடும்பத்தின் காரணமாகத்தான் சமூகத்தில் அவர் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அந்த மன அழுத்தத்தின் காரணமாகவே அவர் போதைப் பொருள் பாவனைக்கு செல்கிறார். போதைப் பொருட்கள் கடைகளுக்கு சென்று போதைப் பொருட்களை வாங்கி அதன் மூலம் போதைப் பொருட்களுக்கு ஆளாகின்றார். மேலும் அண்மை காலமாக பரவலான செய்திகள், பெற்றோர்களே மாணவர்கள் பைக்குள்ளால போதைப் பொருட்கள் அனுப்பி விற்க செல்கின்றனர். அதனால குடும்பத்தில் உள்ளவர்களையே மாணவர்களையும் பிள்ளைகளையும் ஒழுங்காக நடத்த வேண்டும். எனவே குடும்பமே நிறைய பேச வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேசுவது என்பது தான் இங்குள்ள விதிமுறை. சரி, நாங்கள் இறுதியாக இப்பொழுது முக்ரியாவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியினரை எதிர்த்து போட்டியிடும் கெக்ராவ முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அணியின் அந்த தலைவி சர்வா பேகத்திற்கு தொகுப்பு வழங்குவதற்காக சந்தர்ப்பத்தை வழங்குகிறோம். எதிர்த்தரப்பு சகோதரிகளே, நீங்களே பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதைப் பொருளை ஊட்டவில்லை என்று கூறிய பிறகு நான் எதற்கு இங்கு வாதாட வேண்டும்? நீங்கள் எங்கள் கருத்தை ஒப்புக்கொண்டீர்கள் அல்லவா? மேலும் நீங்கள் கூறிய ஒரு கருத்து எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. சிரிப்பதா அல்லது என்ன செய்வது என்று தெரியவில்லை. பிள்ளைகளை கடைக்கு அனுப்புகிறார்கள் என்று கூறுகிறீர்களே, கடையில் என்ன மாவை போல் அவர்கள் போதைப் பொருளை முன்னால் வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? போய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. இது உங்களுக்கு தெரியாதா? மேலும் ஒரு கருத்தை முன்வைத்தீர்களே, பாடசாலையில் பிள்ளைகள் போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை என்று கூறினீர்களே, அப்படி என்றால் என் அணியினர் கூறிய ஆதாரங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவர்கள் முன்வைத்த ஆதாரங்களுக்கு என்ன பதில் இருக்கிறது உங்களிடம்? மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்களில் உறவாடுவதற்கு மிகவும் சிறந்தவர் உங்களுடைய தாய் என்று. அப்படிப்பட்ட தாயை ஒரு பிள்ளைக்கு போதைப் பொருளை ஊட்டுவாளா? இப்படி எவ்வாறு உங்களால் கூற முடிகிறது? மேலும் சமூக சூழலால் தான் போதைப் பொருள் பரவுகிறது. நான் ஒரு உதாரணத்தை கூறட்டா? எமது நாட்டில் ஒரு சமூகம் தான் எமது நாட்டில் போதைப் பொருளை கொண்டு வந்தது. எமது சமூகத்துக்கு இன்னொரு சமூகம் தான் போதைப் பொருளை கொண்டு வந்தது. உதாரணமாக ஐரோப்பியர்கள், அவர்கள் தான் எமது நாட்டிற்கு போதைப் பொருளை கொண்டு வந்தார்கள். இதிலே தெரியவில்லையா ஒரு சமூகம் தான் இன்னொரு சமூகத்தை போதைப் பொருளால் அழித்துக் கொண்டிருக்கிறது என்பது? மேலும் நீங்கள் கூறினீர்கள் போதைப் பொருட்களை வீட்டில் உற்பத்தி செய்கிறார்கள் என்று. நான் தெரியாமல் தான் கேட்கிறேன். மதுசார கடைகளை வைப்பதற்கும் பீடி சிகரெட்டுகளை கடைகளில் விற்பதற்கும் அரசாங்கமே அனுமதித்த பின்பு எதற்காக வீட்டில் உற்பத்தி செய்ய வேண்டும் போதைப் பொருளை? இதை நீங்கள் சற்றும் யோசிக்கவில்லையா? மேலும் நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு பெற்றோர்கள் வழிகாட்டுகிறார்கள் என்று நீங்களே உங்கள் வாயால் ஒப்புக்கொண்டீர்கள். இது நடுவர் கவனத்திற்கு. இவ்வாறு ஒப்புக்கொண்டதன் பின்னர் எதற்காக இந்த விதண்டாவாதம்? மேலும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். பாடசாலையில் தவறு ஏற்படும் பொழுது முதலில் கூப்பிடுவது பெற்றோரை தான். ஏன்? அவர்களை திருத்த வேண்டும் என்பதற்காக. எனவே இறுதியும் உறுதியாக கூட சமூக சூழலை போதைப் பொருளை பரப்புகிறது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆமாம், நன்றி. அது கெக்ராவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியின் விவாதம் எங்கே உக்கிரமாக இருந்தது. போதைப்பொருள் அதிகரிப்பதற்கு காரணம் குடும்ப சூழலா அல்லது சமூக சூழலா என்பதுதான். சரி, முடிவை நாங்களல்ல அறிவிப்பது. அங்கே நடுவர்கள் குழாம் இருக்கின்றது. அவர்கள் என்ன சொல்ல போகின்றார்கள்? சில விதிமுறைகளை அவர்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே என்னுடைய வலது புறத்தில் இருக்கின்ற முக்ரியாவ முஸ்லிம் மகாவித்யாலய அணியா
அல்லது எனது இடப்புறமாக இருக்கின்ற கெக்கிராவ முஸ்லிம் மகா வித்தியாலய அணியா வெற்றி பெறப் போகிறது, அதில் எந்த அணி வெளியேறப் போகின்றது என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். 2 தசாப்தங்களுக்கு மேலாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையில் மக்கள் நாமம் வென்ற நிறுவனம் ARM டிராவல்ஸ். ARM டிராவல்ஸ் மூலம் வெளிநாட்டு பயணிகளுக்கு தேவையான பயணச்சீட்டுகளை விசேட விலை கழிவுகளின் அடிப்படையில் வழங்கி வருகிறார்கள். இலக்கம் 114 மார்க்கெட் சைட், அனுராதபுரம். அனுராதபுரம் திருப்பணி நகரில் புதுப்பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது ARM ரிசப்ஷன் ஹால். போதிய வாகன தரிப்பிடம், டிரெஸ்ஸிங் ரூம், ரெஸ்ட் ரூம் உட்பட அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கும் ARM ரிசப்ஷன் ஹால் திருமண வைபவங்கள், கலை கலாசார நிகழ்வுகள், பர்த்டே பார்ட்டிஸ், கூட்டங்கள், மாநாடுகள் உட்பட அனைத்து நிகழ்வுகளையும் உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ள பொருத்தமான இடம் ARM ரிசப்ஷன் ஹால். அனைத்து விதமான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை உங்கள் விருப்பத்திற்கேற்ப தெரிவு செய்ய நாட வேண்டிய ஒரே நிறுவனம் ARM லீ ஸ்மார்ட். பிரதான வீதி அனுராதபுரம். தங்க நகை உலகில் தனித்துவ நாமம் வென்ற நகை மாளிகை ARM கோல்ட் ஹவுஸ், பேங்க் டவுன், அனுராதபுரம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என அனைவருக்கும் தேவையான பாதணிகள் மற்றும் பேக் வகைகளை பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே இடம் நியூ ஷூ கிங்டம், மார்க்கெட் சைட், அனுராதபுரம். இப்பொழுது நடுவர்களின் தீர்ப்பு எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இரு அணியினருமே சிறந்த முறையில் வாதிட்டீர்கள், பல உதாரணங்களை முன்வைத்தீர்கள். உண்மையிலேயே நீங்கள் முன்னேற்றம் கண்டிருக்கின்றீர்கள் முதல் சுற்றையும் விட இந்த சுற்றிலே என்பதை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொண்டு, இந்த போட்டியிலே ஒரு வெற்றியாளர், அதாவது ஒரு பெஸ்ட் டிபேட்டர், ஒரு சிறந்த விவாதி தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். எந்த அணி என்று நாங்கள் முதலில் சொல்லுகின்றோம். அந்த அணி இந்த கெக்கிராவ அணியா அல்லது முக்ரியாவ அணியா என்று தெரியவில்லை. சரி, இப்பொழுது சொல்லுகின்றோம், கெக்கிராவ முஸ்லிம் மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த IF நுஸ்ஹாதான் சிறந்த விவாதி, பெஸ்ட் டிபேட்டர். அவருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து இப்பொழுது எந்த அணி வெற்றி பெற்றது என்பதைத்தான் நாங்கள் கூற இருக்கின்றோம். சரி, இங்கே 200க்கும் மேல் புள்ளியை பெற்றிருக்கின்றீர்கள் நீங்கள் 2 அணியினரும். அந்த வகையில் நீங்கள் வாதிட்டிருக்கின்றீர்கள். உங்களில் இருந்து எதனையோ எங்களுடைய நடுவர்கள் கண்டிருக்கின்றார்கள், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் வித்தியாசம் இருக்கிறது புள்ளிகளின் அடிப்படையில். அதிலே ஒரு அணி வெற்றி பெற வேண்டும், முன்னேற வேண்டும், அடுத்த சுற்றுக்கு ஒரு அணி இதிலிருந்து விலக வேண்டும். அதுதான் நியதி. உங்கள் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த புள்ளி இவர்களையும் விட அதிகமா குறைவா என்றுதான் யோசிக்கின்றீர்கள், அப்படித்தானே? சரி, எவ்வளவு உங்களுடைய அணிக்கு கிடைக்கப்பெற்ற புள்ளி எத்தனை தெரியுமா? 208 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய கரகோஷத்தை அள்ளி வழங்குங்கள். ஆனால் இவர்களையும் விட பல புள்ளிகள் வித்தியாசத்தில் 226 புள்ளிகளுடன் வெற்றி பெற்ற அணி கெக்கிராவ முஸ்லிம் மகா வித்தியாலயம். நீங்கள் விழவில்லை, எழுகின்றீர்கள் என்பதைத்தான் நாங்கள் கூற வேண்டும். நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று நினைக்க வேண்டாம், அடுத்த சுற்றுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கின்றீர்கள். அதுதான் இதில் இருக்கின்ற வித்தியாசம் என்று கூறி, உங்கள் இருவருக்கும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவை, அதேபோல விஃபெஸ்ட் நிறுவனம், ARM குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகிய 3 நிறுவனங்களினதும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விவாத மேடை.